வணக்கம். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்காத போது உன்னை நம்பு அப்படிங்கிற வரிகளுக்கு அதிகமாக பொருத்தமுள்ள கிரிக்கெட்டில் நம்ம விராட் கோலி வந்து தன்னைத்தானே நம்பி ஆர்சிபி அப்படிங்கிற அணிக்காக 17 வருஷமாக கோப்பையை வெல்ல விடாமுயற்சியோடு போராடிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் 2025 அவர் கலந்துக்க போகிற 18வது ஆண்டு அது குருசாமி அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே இந்த வருஷம் கோப்பை எங்களுக்கு தான், கப்பை நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி களமிறங்குறாங்க. ஆனால் அந்த சீசனோட முடிவில் வேறு ஏதோ ஒரு டீம் கோப்பை அடிச்சு போயிருது. இருந்தாலும் உங்கள் மனம் தளராமல் உங்கள் ஃபேன்ஸாக இருக்கட்டும் அடுத்த சீசனில் அதே சப்போர்ட்டை அப்படியே கொடுக்குறாங்க. அதுதான் ஆர்சிபி அணிக்கு பக்கபலமாக இருக்குது. இப்போ நம்ம ஆர்சிபி அணியோட ப்ராபபிள் 11 பார்க்கலாம். இது வந்து என்னோட ஒரு கணிப்பு. ஆர்சிபி அணி முதல் பேட்டிங் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற 11 பேரை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேரா பிலிப் சால்ட் மற்றும் விராட் கோலி, 3வதாக ரஜத் படிதர், 4வதாக லயாம் லிவிங்ஸ்டன், 5 டிம் டேவிட், 6 குணல் பாண்டியா, 7 ஜிதேஷ் சர்மா, 8 பார்த்தீங்கன்னா ராஷிக் டார் சலாம், 9 யாஷ் தயால், 10 புவி, 11 ஏசிலுட். இம்பாக்ட் பிளேயரா சுயாஷ் சர்மா உள்ள வர அதிக வாய்ப்புகள் இருக்குது.